ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். ஒன் ஸ்டாப் சொல்யூஷனில் நம்ம விதிகள் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த விதிகள் சீரிஸ்ன்றது ரூட் வேர்ட்ஸை பேஸ் பண்ணி எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வெக்காபுலர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதாவது சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இனிஷியலாக இப்போ நம்ம விதிகள் சீரிஸில் ரூட் வேர்ட்ஸ் பார்க்குறோம். ரூட் வேர்ட்ஸ்க்கு ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் கொடுக்க போகிற மாரல் சப்போர்ட்டு தான் எங்களை வந்து ஃபர்தராக வீடியோஸ் போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணும். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் குரூப் வந்து நாங்கள் டெலிகிராமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிற எல்லா ரூட் வேர்ட்ஸுக்கான மெட்டீரியல் வந்து அந்த குரூப்பில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரூட் வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனம். ஸோ ஆனமோட மீனிங் என்ன, அதுலேருந்து என்னென்ன வேர்ட்ஸ் வருது, அந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் என்ன, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆனமோட மீனிங் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ ஆனிம் மீன்ஸ் லைஃப், இல்லை மைண்ட் ஆர் சோல். இதுதான் இந்த ஆனிம்ன்ற வேர்டோட மீனிங். ஸோ இதை வச்சு என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆனிமல், ஆனிமேட், அனிமாசிட்டி, இக்வானிமிட்டி, மெக்னானிமிட்டி, யுனானிமஸ். இப்போ இந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் என்னென்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனிமல். இந்த ஆனிமல்ன்ற வேர்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆனிமல்னா தட் ஹேஸ் லைஃப், சிம்பிள், தட் ஹேஸ் லைஃப். அப்போது உயிர் இருக்க எல்லா பொருளும் நம்ம ஆனிமல் சொல்லலாம். ஈவன் ஹியூமன் பீயிங்ஸை கூட நம்ம சோஷியல் அனிமல் சொல்லுவோம். ஹியூமன் பீயிங்ஸை நம்ம சோஷியல் அனிமல் சொல்லுவோம். பட் ரியாலிட்டியில் வரும்போது டிஃப்ரென்சஸ் இருக்கும். ரியாலிட்டியில் யூஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ் தவிர்த்து பாக்கி எல்லாமே நம்ம அனிமல்ஸ்னு சொல்லுவோம். டு தி எக்ஸ்டென்ட் வந்து பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் இதுவுமே அனிமல்ஸில் வராது. ஸோ அதை தாண்டி அனிமல்ஸ் இருக்குன்றது நிறைய டிபேட்ஸ் இருக்கும். பட் ஜென்ரலாக இல்லை பேஸாக பார்த்தோன்னா அனிமல்ன்றது எனிதிங் தட் ஹேஸ் லைஃப். இப்போ சென்டென்சஸில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு மெனி அனிமல்ஸ் ஆர் இன் த ஜூ. ஓகே, இந்த அனிமலுக்கான மீனிங் தெரியும். பட் இதுவே செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். Some men should subdue the animality the animality in their natures. அதாவது some men should subdue the animality. The animality refers to the cruel nature. The cruel nature that you can see in animals. ஓகே, அப்போ அனிமல்ஸ் கிட்ட இருக்க ஒரு க்ரூவல் நேச்சர், அந்த வைல்ட்னஸ் வந்துட்டு சில ஆண்கள்கிட்ட இருக்கும். அதை வந்து அவங்க கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஷுட் சப்டியூ தி அனிமாலிட்டி நேச்சர்ஸ். அப்போது அந்த கேரக்டருக்கான நவுன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிமாலிட்டி. ஓகே, அடுத்து இந்த கேரக்டரை நம்ம எப்படி அட்ஜெக்டிவ், அப்போ இது நவுன்னு சொல்லலாம். அப்போ இது அட்ஜெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணணுன்றதான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஹிஸ் ரூட் பிஹேவியர் வாஸ் மோர் அனிமலிஸ்டிக் தேன் ஹியூமன்ஸ். ஹிஸ் ரூட் பிஹேவியர் வாஸ் மோர் அனிமலிஸ்டிக் தேன் ஹியூமன்ஸ். அப்போ அனிமலிஸ்டிக்ன்றது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். இது வந்து அட்ஜெக்டிவ். அப்போ மொத்தம் 3 வேர்டு பார்த்துட்டோம். அனிமல், அனிமாலிட்டி, அனிமாலிஸ்டிக். ஓகே, தட்ஸ் ஸோ அனிமாலிஸ்டிக்னா இட் டாக்ஸ் அபவுட் த கேரக்டர். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வேர்ட் போவோம். ஆனிமேட். ஓகே, இந்த ஆனிமேட்ன்ற வேர்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஃபெமிலியரான வேர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷன். அப்போ அனிமேஷனில் என்ன பண்ணுவோம், ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டருக்கு நம்ம லைஃப் கொடுப்போம். இப்போ லைஃப்ன்றது என்னென்னா அது ஓடுற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் ஹியூமனோட எல்லா குவாலிட்டிஸும் அதுக்கு நம்ம கொடுப்போம். அந்த கேரக்டர்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜாக தான் இருக்கும். அந்த இமேஜுக்கு நம்ம உயிர் கொடுப்போம். அது ஒரு மிக்கி மவுஸாக இருக்கட்டும், இல்லை டொனால்ட் டக்காக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். ஸோ தட் இஸ் வாட் வி கால் அனிமேஷன். அப்போது அந்த ப்ராசஸ் பேர் அனிமேஷன். அப்போ அந்த ஆக்ஷனுக்கு பேர் தான் அனிமேட். அப்போ அனிமேட்ன்றது என்னென்னா டு கிவ் லைஃப். இப்போது இந்த வேர்டை வந்து வேறு என்னென்ன வேரியேஷனில் யூஸ் பண்ணுவோன்றதை நம்ம சென்டென்சஸில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், he tried to animate the conversation by telling jokes. ஓகே, இந்த இடத்துல நம்ம ஆனிமேட்டுக்கு 2 மீனிங் இருக்குது. அந்த 2 மீனிங்கை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஆனிமேட் என்னென்னா டு கிவ் லைஃப். டு கிவ் லைஃப்ன்றது நிறைய கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு கேரக்டருக்கு உயிர் கொடுக்குற மாதிரி இல்லை, எந்த ஒரு விஷயத்திலோ எந்த ஒரு இடத்துலையுமே லைஃப்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ லைஃப்லெஸ்ன்றது என்னென்னா ஒரு ஒரு எனர்ஜி இருக்காத, ஒரு எந்தூசியாசம் இருக்காத, ஒரு லைஃபே இருக்காத ஒரு விஷயத்தை தான். அதாவது இப்போ நம்ம ஒரு 2 பேர் கான்வர்சேஷன் வைக்கிறோன்னா அந்த இடத்துல வந்து ஒரு எந்தூசியாசம் இருக்காது. அப்போ நல்ல ஜாவியலாக இருந்தோன்னா அது லைஃப் இருக்குன்னு நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி. ஸோ he tried to animate the conversation by telling jokes. அப்போது இதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கோம், இட் வாஸ் அ போரிங் கான்வர்சேஷன் ஆர் அன்இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன். ஓகேவா? அப்போது he tried to animate the conversation by telling jokes. ஓகே, அடுத்து ஒன்று,
he is an animate being. Animate being. அப்போ இந்த இடத்துல animateக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா that has life. That has life. ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறோன்னா man is an animate being in the sense a lively being. lively அந்த மாதிரி மீனிங் கொடுக்கறதுக்கு தான் நம்ம animate யூஸ் பண்ணுவோம். அடுத்து she was a happy animated person. Happy animated person அப்போ in the sense a very enthusiastic person. Next, the children enjoy animated cartoons. Animated cartoons in the sense அதான் ஒரு நான் சொன்ன பிக்சர் இருக்கிறத நம்ம மோஷனுக்கு கொண்டு வரோம். அந்த மாதிரி தான் animated cartoons. She spoke with animation in the sense livelyயாக பேசுகிறாங்க, நல்லா enthusiastic-ஆக பேசுகிறாங்க. She spoke with animation. Disk is an animation inanimate object. இந்த இடத்துல inanimate object அப்போ என்னன்னா டிஸ்க்ன்றது என்ன, that cannot move. அப்போது எது ஒன்றுத்துக்கு உயிர் இல்லையோ அதை நம்ம இன்ஆனிமேட் சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல நம்ம 2-3 வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். அனிமேட் பார்த்துட்டோம், அப்புறம் என்ன பார்த்தோம், அனிமேட்டட், அனிமேஷன், இன்ஆனிமேட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தான், அது வந்து வேறு வேரியேஷன்ஸில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் போவோம். அனிமாசிட்டி. அனிமாசிட்டின்றது பார்த்தீங்கன்னா அது இருக்க ரூட் வேர்டுக்கும் அதோட ரியல் டைம் மீனிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனிமாசிட்டி, அனிம்னா என்ன சொல்லியிருக்கேன், லைஃப். ஓகே, அப்போது அனிமாசிட்டியில் ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்குன்னா ஹை மைண்டட் அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஹை மைண்டட் பர்சன், இப்படி தான் இதோட மீனிங். பட் ரியாலிட்டியில் வரும்போது இந்த மீனிங் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அனிமாசிட்டி மீன்ஸ் ஹேட்ரட், ஒரு வெறுப்பு, ஒரு கோவம், அதாவது அடுத்தவங்களை நம்ம வெறுக்கிறது, அதுதான் நம்ம அனிமாசிட்டின்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து சென்டென்ஸில் பார்ப்போம். there is a great deal of animosity between us. great deal of animosityன்றது என்ன, the hatred. நான் சொன்ன மாதிரி அந்த வெறுப்பு. ஸோ நம்ம அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பெரிய வெறுப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், the European community helps France and German forget the old animosities between them. ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனுக்கு பாஸ்டில் நிறைய வாக்குவாதங்கள் இருந்திருக்கும், வெறுப்பு இருந்திருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர். ஸோ அந்த யூரோப்பியன் கம்யூனிட்டின்றது அந்த வெறுப்பை வந்து நீக்கிறதுக்காக உதவி செஞ்சாங்க. ஓகே, த யூரோப்பியன் கம்யூனிட்டி ஹெல்ப் ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மன் forget the old animosities between them. நெக்ஸ்ட் ஒன், equanimity. இந்த வேர்ட் பார்த்தாலே உங்களுக்கு வந்து இப்போ இந்நேரத்துக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஈக்குவாக்கு மீனிங் என்ன, ஈக்குவல். அனிமேட்டிக் மீனிங் நமக்கு தெரியும். ஓகே, அனிமேட்டிக் மீனிங் என்னென்னா லைஃப். ஓகே, அப்போது இந்த இடத்துல லைஃப்ன்றதுக்கு பதிலாக நான் இன்னொரு வேர்டும் சொல்லியிருந்தேன், மைண்ட். அப்போது ஒரு ஈக்குவல் மைண்டு இல்லைனா பேலன்ஸ்ட் மைண்ட். அப்போது நம்ம மைண்டை பேலன்ஸ்டாக வச்சுருந்தோம்னா என்ன இருக்கும், ஒரு காம்னஸ் இருக்கும். ஓகே, அந்த காம்னஸ் தான் இந்த வேர்டுக்கான மீனிங். ஈக்வானிமெண்ட்டுக்கு மெயின் மீனிங்னே இந்த காம்னஸ் தான். அப்போது நீங்கள் வந்து எது சரி எது தப்புன்றதை விட எல்லாத்தையும் ஒரு பொறுமையாக ஒரு நிதானமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். தட் இஸ் வாட் வி கால் ஈக்வானிமிட்டி. ஓகே, இது சென்டென்சஸில் பார்ப்போம். The judge listened to their insults with equanimity. அப்போ இன்சல்ட்ஸ்ன்றது ஒருத்தவங்களை வந்து நம்ம கஷ்டப்படுத்துறதுக்காக பண்ணுவோம். அப்போ ஜட்ஜை நம்ம இன்சல்ட் பண்ணும்போது the judge listened to their insults with equanimity. equanimity என்னன்னா ரொம்ப பொறுமையாக காமாக அதை வந்து ஹேண்டில் பண்ணார். that is what we call equanimity. again, the equanimity of the condemned man was remarkable. ஓகே, ஸோ condemned man அப்படின்னு யாருன்னா ஒருத்தவங்க மேலே நம்ம நிறைய குற்றச்சாட்டு வைப்போம், அவங்க மேலே நிறையா அவங்கள நிறைய குறை சொல்லுவோம். ஓகேவா, அப்போது நம்ம யாரை குறை சொல்கிறோமோ அந்த மனுஷன் த ஈக்வானிமிட்டி ஆஃப் த கண்டெம்ட் மேன், அவர்கிட்ட இருக்க அந்த குவாலிட்டி தான் அந்த ஈக்வானிமிட்டி. ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. வாஸ் ரிமார்க்கபிள். ஓகே, தேர்ட் ஒன், த எம்பி வாஸ் அ குட் நேச்சர்ட் இக்வானமஸ் மேன். குட் நேச்சர் தெரியும், இக்வானமஸ் மேன்னா என்ன அர்த்தம், பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை உடையவர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இக்வானமஸ்க்கான மீனிங் என்ன, ஈக்வானிமிட்டின்றது நவுன், ஈக்வானமஸ் அதே தான், பட் அட்ஜெக்டிவ் ஃபார்ம். அடுத்து பார்ப்போம் மேக்னானிமிட்டி. ஸோ மேக்னானிமிட்டி இந்த வேர்டு வந்து மேக்னா அப்படின்னு வரும்போது கிரேட், அதுக்கான மீனிங். அப்போ ஆனிமிட்டியில் இன்னொரு வேர்டு இந்த மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட். ஓகே, மேக்னானிமிட்டிக்கு என்னென்னா கிரேட் மைண்ட். அப்போ கிரேட் மைண்டுன்றது டசன்ட் டாக் அபவுட் த நாலேஜ். இல்லை கிரேட் மைண்ட் சொல்லலாம், இல்லை கிரேட் சோல் சொல்லலாம். ஓகேவா, அவங்க பண்பால் பெரிய ஆளாக இருப்பாங்க. ஓகேவா, அந்த பண்பை பற்றி பேசுறதுக்கு தான் நம்ம மேக்னானிமிட்டி சொல்லுவோம், நாலேஜ் பேஸ் பண்ணது வராது. இப்போ இதுக்கு சென்டென்ஸ் பார்ப்போம். ஹி ஷோஸ் மேக்னானிமிட்டி இன் ஃபர்கிவிங் ஹிஸ் எனிமீஸ். மேக்னானிமிட்டினா அந்த பெரிய மனுஷன் தன்மை அப்படின்னு சொல்கிறோம்ல,
அதுதான் magnanimity. After the war, the victors were magnanimous, not revengeful. மேக்னானிமஸ்னால் ரொம்ப பெரிய மனுஷனாக இருந்திருப்பாங்க. அப்போது ஆஃப்டர் த வார், அந்த வார் முடிஞ்சோடனே என்ன பண்ணியிருப்பாங்க, எதிரி நீங்கள் எப்படி வேணால் ட்ரீட் பண்ணலாம், பட் ஒரு சர்டன் எத்திக்ஸோடு நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ஸோ அதனால அவங்க பெரிய மனுஷங்களாக இருக்காங்க. ஸோ தே வர் மேக்னானிமஸ். ஓகே, யுனானிமஸ். இந்த யூனுக்கு மீனிங் என்னன்னா யூனிட்டி. அப்போ ஆனிமஸ் மீன் என்னென்னா மைண்ட். அப்போது ஒரே மனதாக நம்ம சொல்லுவோம்ல, ஒரே மனதாக முடிவெடுக்கப்பட்டாங்க, அப்போ எடுத்தாங்க சொல்லுவோம். தட் இஸ் வாட் வி கால் யுனானிமஸ். இப்போ சென்டென்ஸில் பார்ப்போம். There was a unanimous vote in favor of adjourning the meeting. ஸோ மீட்டிங் வந்து என் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஒரு மனதாக ஓட் பண்ணாங்க. அப்போ என்னென்னா 10 பேர் இருந்தாலும் 10 பேருமே அதுக்கு ஓட் பண்ணாங்க. யாருமே வந்துட்டு வேற ஒரு முடிவு எடுக்கலை. தட் இஸ் வாட் வி கால் யுனானிமஸ் vote. நெக்ஸ்ட் ஒன், the committee was unanimous in favoring adjournment. ஓகே, இந்த கமிட்டியில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் ஒரு மனதாக ஒரு முடிவு எடுத்தாங்க. ஓகே, என்னென்னா அந்த அட்ஜர்ன்மெண்ட், அதாவது மீட்டிங் அட்ஜர்ன் பண்ணுறதுக்கு முடிக்கிறதுக்கு முடிவெடுத்தாங்க. நெக்ஸ்ட், த ஜூரி ரீச்ட் யுனானிமிட்டி ஆன் த கொஷன் ஆஃப் ஹிஸ் கில்ட். த ஜூரின்றது என்ன, குரூப் ஆஃப் ஆர் பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் ரீச்ட் யுனானிமிட்டி. ஸோ யுனானிமிட்டி மீனிங் என்னென்னா ஒரு மனதான முடிவு. அந்த கொஷன் ஆஃப் ஹிஸ் கில்ட். ஆஃப் ஹிஸ் கில்ட்னா